ஏன்னா இப்போ வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை வரி இன்சூரன்ஸ் சேவை வரி எடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து மக்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக செய்கின்ற முதலீடு. அப்போ மக்கள் பலன் பெறும் வகையில் இருக்கிற முதலீடுகள் இருக்குதுங்க, அதுலாம் வந்து சேவை வரியை குறைக்கணும். உதாரணத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வர பெனிஃபிட்ஸு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க குறைச்சாங்கன்னா தனி மனிதன்ட்டு வந்து பணம் அதிகமாக இருக்கும். தனி மனிதன் வந்து அந்த பணத்தை செலவு பண்ண முடியும் போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். ஜிஎஸ்டியோட புதிய நிர்ணயிக்கப்பட்ட அளவுகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நாடு வளரும் போது அது மக்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொருளின் விலை இருக்க வேண்டும், அதோட டேக்ஸ் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்காவோட பொருட்கள் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் அங்கே போடப்படுற டேக்ஸோட அளவு ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னால் 28, 18, 12, 5ன்னு 4 விகிதமாக நம்ம வந்து பிரிச்சிருந்தோம். இப்போ அதை ரேஷனலைஸ் பண்ணி 18, 5 போதிய, அதாவது முக்கியமான பொருட்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த 18, 5க்குள்ளே வந்துருச்சு. சில இது மட்டும்தான் வெளியே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து எஸ்யூவிலாம் முதல்ல 50% இருந்துச்சு, இப்போ 40% ஆக்கியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் வந்து காமன் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸோட ஆசைகள் என்னவாக இருக்கும்? ஒரு மிடில் கிளாஸோட ஆசை வந்து ஒரு வாகனம் இருக்கணும், ஒரு 2 வீலர் இருக்கணும், இல்லாத ஒரு சின்ன 4 வீலர் இருக்கணும், ஒரு டிவி இருக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தோட ஆசையாக இருக்க முடியும். இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல இருந்து 28%லேருந்து 18%க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து இன்றைக்கி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு நல்ல வாகனம் குறைந்த விலையிலோ அல்லது ஒரு சின்ன மோட்டார் காரையோ வாங்க முடியும். அது வந்து வரவேற்கத்தக்கது. நடுத்தர குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல உணவு சாப்பிடணும் அல்லது வந்து மற்ற பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள் இதெல்லாம் வந்து அத்தியாவசியம். மிக முக்கியமாக நம்ம வந்து பாதித்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போட்டோம். அது ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஒரு உயிர் பாதுகாப்புக்குள்ள விஷயத்துக்கு ஜிஎஸ்டி போட்டது மிக தவறு. அதை இந்த முறை வந்து அரசு வந்து நிவர்த்தி பண்ணது மிக மிக வரவேற்கத்தக்கது. முதல்ல வந்து நம்ம 18% கிட்ட பே பண்ணிட்டு இருந்தோம், அது தவிர்க்கப்பட்டது மிக வரவேற்கத்தக்கது. இதனால் காமன் மேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு மிடில் கிளாஸ் தான் இன்றைக்கி காமன் மேன். வசதியானவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜிஎஸ்டி அவங்களுக்கு இந்த காமன் மேனுக்கு வந்து மிக பயனுள்ளதாக இருக்கிறது. நிறைய ஃபுட் ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து 0 ஜிஎஸ்டி, மற்ற எல்லா பொருளுக்குமே 5% கொண்டு வந்துட்டாங்க. இது மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து இந்த காமன் மேன் வந்து கிரெடிட் எடுக்க முடியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட அமைப்பில் வந்து கடைசியாக யார் நுகர்வோரோ அவருக்கு தான் வந்து ஜிஎஸ்டி போய் சேரும், மற்றவங்களாம் வந்து கிரெடிட் எடுத்துக்குவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் ஆல்சோ பார்த்திங்கன்னா கடைசியாக பே பண்ண வேண்டியது த காமன் மேன். அந்த வகையில் அது குறைச்சது வந்து மிக்க வரவேற்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது வந்து எக்கனாமி ஆக்டிவிட்டி. அறிக்கையில் என்ன சொல்லுங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 கோடி நமக்கு வந்து இதனால் வந்து வருவாய் குறையலாம் அப்படின்னு. அதே சமயத்தில் இன்னும் நம்ம பார்க்கணும், நுகர்வு அதிகமாகும். இப்போ இருக்கிறது வந்து 100%னா கிட்டத்தட்ட ஒரு 20-25% அதிகமான நுகர்வு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருவாய் குறைய ஓரளவு லாங் ரன் வந்து ஈடுகட்டிடும். மிக முக்கியமானது தரமான வாழ்க்கை எல்லா மனிதருக்கும். இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆன சூழ்நிலை. எல்லா விதமான பொருளும் எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் கிடையாது நமக்கு. இருந்தாலும் இந்தியாவில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக வந்து 18%லேருந்து நம்ம வந்து 20லேருந்து 18 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 10% ஒரு பெருசு. இப்போ சிமெண்ட் 28%. ஒரு வீடுங்கிறது அத்தியாவசியமான பொருள். என்னை கேட்டால் இந்த 18 அதிகம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இது எப்படி வந்து ஒரு உணவு அவசியமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய இடம் அவசியம். அதை 28%லேருந்து 18% ஆக்கியிருக்கேன். இது வரவேற்கத்தக்கது. என்ன கேட்டேன்னா சாதாரண மக்கள், அதாவது சின்ன வீடு கட்டுறவங்களுக்கு, ஒரு 1000 அல்லது 2000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டக்கூடிய மனிதர்களுக்கு வந்து இது 18% அது 5% கொண்டு வரணும். ஏன்னா இந்த சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளோட அஃபெக்ட் ஆகிறது சிமெண்ட்டோட விலை அது எஃபெக்ட் ஆகும். வரவேற்கத்தக்கது. இன்னும் கூட குறைச்சிருக்கலாம். பெரிய பில்டிங்க்கு நீங்கள் 18% வச்சா தப்பு இல்லை. கமர்ஷியல் பில்டிங் அது ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணும். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு இதை 5% கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வரவேற்கத்தக்கது, இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருமா? மிகப்பெரிய கேள்விக்குறி என்னென்னா, இதை 10% குறைச்சிட்டாங்க,
ப 13% 18லேருந்து 5 ஆயிடுச்சு, 20லேருந்து 18 ஆச்சு, 12லேருந்து 5 ஆச்சு, இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருமா அப்படின்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இண்டஸ்ட்ரி வந்து இதில் ஏதாவது ஒரு பகுதியை தங்களுக்கு வந்து லாபத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்குது. இதுக்கு மத்திய அரசு தான் வந்து இண்டஸ்ட்ரியோட பேசி இந்த வரி குறைப்பை வந்து பொதுமக்களுக்கு கொடுங்க. நாங்கள் இப்போ 28லேருந்து 18 ஆக்கியிருக்கோம், 10% குறைச்சிருக்கோம்னா இன்றைக்கி உங்கள் இருக்கிற பொருளோட விலையில் அந்த 10% ஜிஎஸ்டி குறைச்சி கொடுங்க அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு தான் நிர்பந்திக்க முடியும். ஏன்னா வந்து இது யாரையும் கட்டளையிட முடியாது. அவங்க வந்து மறுபடியும் இந்த இப்போ உதாரணமாக எடுத்துக்குவோம், நம்ம வந்து ஒரு 28லேருந்து 18 வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 10%ல் 5% நாங்கள் விலையை கூட்டிக்கிறோம், 5% நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை நிறைய இடத்துல வரலாம். ஆனால் இண்டஸ்ட்ரியுமே வந்து இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த பெனிஃபிட் வந்து மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மிக முக்கியமான ஒன்றாகும். அது இல்லைன்னு சொல்ல போனால் மக்கள் வந்து இந்த வரி குறைப்பை வந்து உணர முடியாது. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அதே பணத்தை தான் நான் திருப்பி கட்டுறேன், ஜிஎஸ்டி குறைஞ்சாலும் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரல அப்படிங்கிறது. ஆனால் சில ஏரியாக்களில் இப்போ காம்படிட்டிவாக இருக்கிற ஏரியா ஆட்டோமொபைலில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து நிறைய வெஹிக்கிளை விற்கத்தான் பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க ஜிஎஸ்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன் குறைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஏன் குறைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இதுக்கு முதல்ல நம்ம 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தபோது அப்போ ஜிஎஸ்டி வருவாய் கம்மியாக இருந்துச்சு. நிறையா பேர் ஜிஎஸ்டிக்குள்ளே வரலை, நிறையா பேர் இந்த டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொபஸ்ட் ஆனதுனால ஜிஎஸ்டியை ஏமாற்றக்கூடியவங்க குறைச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் ஜிஎஸ்டி வரி வசூலிப்பு தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னா நிறைய பேர் ஜிஎஸ்டி பேமெண்ட் சர்க்கியூட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இன்னும் நிறையா வரும்போது இந்த 18% 12% வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். இன்னும் 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ மறுபடியும் ஜிஎஸ்டி மறுசீலனை பண்ணாங்கன்னா அப்போ அந்த 18 12 ஆக்கலாம். சில 5% வந்து 0%க்கு போகலாம். இது வரவேற்கத்தக்கது. இந்த ஜிஎஸ்டி குறைப்பு இந்தியா முன்னேறுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் நம்ம பார்க்கலாம். தமிழகம் மாதிரி மாநிலங்கள் ஏற்கனவே வந்து வரி வசூல் பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்னவாகும்? கண்டிப்பாக வந்து அது ப்ரொபோர்ஷனாக வந்து வரி வசூலிப்பு கம்மியாகும். அதே சமயத்தில் நம்ம எல்லாம் நம்பிக்கை என்ன, நிறைய பொருள்கள் மக்கள் வாங்குவார்கள், வால்யூம் அதிகமாகும் போது உங்களுக்கு குறைந்த வரி மறுபடியும் நிவர்த்தி செய்யப்படலாங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் கண்டிப்பாக மாநிலங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு 6 மாதமோ அல்லது 1 வருடமோ அவர்கள் வந்து இந்த வரி வசூலிப்பில் உள்ள குறைவு அவங்கள பாதிக்க சான்சஸ் ஆர் தேர். இல்லை என்றால் மத்திய அரசு முன்பு சொன்னது போல் ஏதாவது மானியம் கொடுப்பார்களே ஆனால் இதை வந்து இந்த 1 வருடத்தை வந்து சமாளிக்க முடியும். அதாவது செப்டம்பர் 22 இது அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பண்டிகை காலம், தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, உங்களுக்கு நிறையா செலிப்ரேஷன் வரும்போது இந்த பயன் மக்களை சென்றடையக்கூடியதாக இருக்குன்னு நினைச்சாங்க. அதனால தான் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னு வச்சு இண்டஸ்ட்ரி ஸ்டாப் செல்லிங் த ப்ராடக்ட், அவங்களும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கேட்ட பின்னாடி தென் வி ஸ்டார்ட் சப்ளைங் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக இந்த ஒரு தீபாவளியும் கிறிஸ்மஸ் வந்து மக்கள் இந்த வரி குறைப்பாடு வந்து நிறைய பொருட்களை வாங்குவார்னு இந்த அரசும் நம்புகிறது, பிஸ்னஸ் ஒன்று நம்புகிறாங்க. அதனால் வந்து இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். இல்லை, இன்சூரன்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னும் வந்து சேவை வரியை பற்றி பேசலை. உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பூரா பொருட்களை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய சேவை வரியில் இது மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஒரு கிரெடிட் கார்டோ ஏதோ ஒரு வந்து நம்ம லேட்டாக பே பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. நம்மளால் கட்ட முடியாதனால தான் லேட்டாக கட்டுறோம், அந்த பெனால்ட்டிக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அது வந்து ஒத்துக்க முடியாது. நம்மளே பணம் இல்லாமல் கட்ட முடியாதவன்ட்ட போயிட்டு கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி போனால் பெனால்ட்டிக்கு ஒரு ஜிஎஸ்டி, ரைட்? அது வந்து மினிமம் பேலன்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு இதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இதெல்லாம் வந்து நியாயம் இல்லாதது. எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் அவதிப்படுகிறார்களோ அதுக்கெல்லாம் வந்து சேவை வரி போடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் மக்கள் பயன்பெறுகிறார்களோ அங்கே போடலாம். ஆனால் ரெண்டாக பிரிக்கணும். ஏன்னா இப்போ வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சேவை வரி எடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து மக்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக செய்கின்ற முதலீடு. அப்போ மக்கள் பலன் பெறும் வகையில் இருக்கிற முதலீடுகள் இருக்குதுங்க, அதிலெல்லாம் வந்து சேவை வரியை குறைக்கணும். உதாரணத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர பெனிஃபிட்ஸு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க குறைச்சாங்கன்னா தனி மனிதன்ட்டு வந்து பணம் அதிகமாக இருக்கும். தனி மனிதன் வந்து அந்த பணத்தை செலவு பண்ண முடியும் போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். அதனால் வந்து அரசு வந்து தனி மனிதனை பாதிக்கக்கூடிய வகையில் வரியை தவிர்க்கணுமோ அல்லது குறைக்கணும். ஏற்கனவே அவங்க அப்படி தான் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகரெட்லாம் வந்து அதிகமான வரி வைப்பில் இருக்குது. ஆல்கஹால் ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லை.
இருந்தாலும் வந்து ஏகப்பட்ட எக்ஸைஸ் டியூட்டி அதுக்கு போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து தேவையில்லாத பொருட்களுக்கு வந்து அதிக வரி வைக்கிறது தப்பு இல்லை. அது வந்து எசென்சியல் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, ஒரு தரமான வாழ்க்கைக்கு தேவையில்லாத பொருட்களுக்கு வந்து அதிகமாக போடலாம். அது வந்து தவறு கிடையாது. வசதியானவர்களால் பே பண்ண முடியும்னா அது ஒன்றும் தவறு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்கள், அதாவது என்னை பொறுத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் 6,00,000 கீழே சம்பாதிக்கிற குடும்பத்தை வந்து வரி ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. அவங்க வாங்குகிற பொருள் எதாக இருந்தாலும் 5% கொண்டு வந்துடணும், இல்லாட்டி 0% கொண்டு வந்துடணும். அதனால் பொருளை கூட அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ப்ரீமியம் ப்ராடக்ட் அண்ட் நான் ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். அது அரசு மேபி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் 18.5ன்னு வச்சுருக்காங்க. சீக்கிரமே என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு 2-3 ஆண்டு நம்முடைய ஜிஎஸ்டி வருவாய் இப்படியே போக ஆரம்பித்தது என்றால் 18 ஒரு வேளை 12 ஆகலாம். 5 சில விஷயங்கள் எல்லாம் 0 ஆகலாம். ஸோ மாநில அரசுகள் என்ன செய்வாங்கன்னா வந்து எவ்வளோ வந்து வரி இழப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால அவங்கள்ட்ட வந்து காம்பன்சேஷன் கேட்பாங்க. எவ்வளோ காம்பன்சேஷன் இருக்குது, இப்போ இருக்கிறத எடுத்து இவ்வளவு குறைவு வரும் எங்களுக்கு, அதனால் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்க. இதுக்கு மேலே அந்த எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட் க்ரோத்துக்கு மேலே வரும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வரி வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய கோரிக்கை, இது நியாயமான கோரிக்கையும் கூட. அதில் தவறு இல்லை, கேட்குறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி தான். மாநில அரசுகள் சில போடுற வரிகள்லாம் வந்து மாநில அரசுகள் தான் பார்க்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து 2 விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பெட்ரோல், டீசல், அடுத்து வந்து மதுபானங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. இதை பல மாநில அரசுகள் ஒத்துக்கலை. ஏன்னா வந்து இது மிகப்பெரிய வருவாய் அவர்களுக்கு. அது மாதிரி அந்த வேட் அங்கங்கே போடுறது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்க வருவாய் கொண்டு வர்றாங்க, தவிர்க்கப்படணும். அதை வந்து அரசு பொதுவாக வந்து இந்தியாவெங்கும் வந்து ஒரே ஒரு ஜிஎஸ்டி மட்டும்தாங்கிற நிலை வரணும். உதாரணத்துக்கு மதுபானத்துக்கு 70% போகிறாங்கன்னா 70% போட்டும் ஜிஎஸ்டி தப்பு இல்லை. பெட்ரோலுக்கு வந்து இப்போ வந்து பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உற்பத்தி விலையை விட 200 மடங்கு டேக்ஸ் போடுறாங்க. உற்பத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 ரூபா 33 ரூபா ஒரு லிட்டருக்கு வருதுன்னா நம்ம 100 ரூபாய் கிட்ட வந்து இன்றைக்கி வந்து பே பண்ணுறோம். அப்படின்னா வந்து ஒரு 200 மடங்கு டேக்ஸ் போடுறோம். 300 ரூபா 32 ரூபா பொருளை வந்து நம்ம 99 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ அதில் வந்து ஜிஎஸ்டி சொல்லலாம், நாங்கள் 100% ஜிஎஸ்டி போடுறோம், 200% ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டாங்க. அப்போ வந்து மக்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த அறிவிப்பு எல்லாருக்குமான அறிவிப்பு, மிக முக்கியமாக வந்து மக்களுக்கான அறிவிப்பு. ஏன்னா வந்து நம்ம போன இப்போ இந்த இன்றைக்கு போய் வாங்குறதுக்கும் செப்டம்பர் 20க்கு வாங்குறதுக்கும் 10% கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் மக்களுக்கு. இன்னொரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதிகளுக்கான சேவை வரியை குறைக்கணும். என்னை கேட்டால் வந்து மருத்துவ சம்மந்தமானதுக்கு வரியே இருக்கக்கூடாது. மெடிசனுக்கு வரி இருக்குது. அத்தியாவசியமான மெடிசன், உயிர்காக்கும் மெடிசன் அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம 0 ஜிஎஸ்டி தான் வந்து வரவேற்கத்தக்கது. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அவங்க சொல்லலை. லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க, அது வரவேற்கத்தக்கது ஜிஎஸ்டி. அதனால் வந்து எல்லா இன்சூரன்ஸுக்கும் வந்து ஜிஎஸ்டியை தவிர்க்கிறது நல்லது.